சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னத்தா துளசி, என்னத்தா இந்த பக்கம் இந்த நேரத்துல இந்த வழியா போயிட்டு இருக்க? அதுவும் ஒத்தையில நடந்து போயிட்டு இருக்க, என்னத்தா விஷயம்? அது ஒண்ணு இல்லைன்னு, என் புருஷன் இங்கதான் மூலிகை பறிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நான் அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரிதா, பார்த்து போ. தர்ஷினி கிட்ட பேசணும் போலவே இருக்கு. என்ன பண்றது? என் பொண்ணு கிட்ட பேசணும்னா அந்த திமிர் பிடிச்சவளுக்கு தான் ஃபோன் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை என் நம்பரை பார்த்துட்டு என் பொண்ணு ஃபோன் எடுத்தாலும் எடுப்பா. டாடி, தர்ஷினி, டாடி நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு டாடி. தர்ஷினி குட்டி, எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அதனால்தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் எப்படி குட்டி மாவை பார்க்காம கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி தான் முதலாளி ஒரு பொண்ணை பார்க்காம கஷ்டப்படுறாரு. பாசம் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒண்ணுதான். டாடி, நீயும் அம்மாவும் ஒன்று சேர்ந்தாதான் நான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. தர்ஷினி குட்டிமா, அத டாடி உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. உங்க அம்மா என்ன மதிக்காம என்ன எப்ப பாரு எடுத்தறிஞ்சு பேசிட்டே இருக்காமா. இனிமே அவளும் நானும் ஒண்ணு சேரவே முடியாதுமா. ஆனா நீ எனக்கு வேணும்மா. நான் எப்படியாச்சும் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்படி பிரச்சனை பண்ணி அன்னைக்கு டாடி அவமானப்படுத்தினாங்க பார்த்தே இல்ல. டாடி, மம்மிய கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க. இப்ப பார்த்தா நீங்களும் இதையே சொல்றீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சுக்கிட்டு என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இங்க இருந்து உங்களை பார்க்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? தர்ஷினி குட்டிமா, அழாதடா. நான் எப்படியாச்சும் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான்டா செல்லம். நீ ஒரு நம்பிக்கையோட இருமா. சரி டாடி. தர்ஷினி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? போனை கொடு. கொடு. ஹலோ ஹலோ, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணி அவகிட்ட பேசாதீங்கன்னு? எதுக்கு என் நம்பருக்கு கால் பண்றீங்க? இங்க பாரு திவ்யா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் பொண்ணுகிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. நீ ஒழுங்கா போன் அவகிட்ட கொடு. எதுக்கு? அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ மனசை மாத்தி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக தானே பாக்குறீங்க? இனிமே என் நம்பருக்கு உங்ககிட்ட இருந்து கால் வந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஹலோ, திமிரு பிடிச்சவன் தர்ஷினி கிட்ட பேச விடாம கட் பண்ணிட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சார் சார் நீங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த விஷயத்துல நான் தலையிடக்கூடாது சார். ஆனா கோவப்படாதீங்க சார். சார் மேடமும் பாவம் தான் சார். அவங்க வேணுட்டே பண்றதில்ல சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சின்ராசு, எப்படி சின்ராசு பொறுமையா இருக்க முடியும்? என் பொண்ணுன்னா எனக்கு உயிர்னு
திவ்யாவுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்கும் அதே மாதிரிதான். என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவளால இருக்க முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எங்க 2 பேரையும் பேச விடாம தடுக்கிறா. நேர்ல பாக்குறதுக்கும் விட மாட்டேங்கிறா. அட்லீஸ்ட் போன்ல பேசலான்னா பேசிட்டு இருக்கும் போதே போனை வாங்கி கட் பண்றா. தர்ஷினி மேல அவளுக்கு மட்டும்தான் பாசம் இருக்கா, எனக்கு இல்லையா? ஏன் பொண்ணுகிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை இருக்காது? சார் எல்லாம் வாஸ்தவம் தான் சார். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் சார். சார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்க தான் சார் செய்யும். சார் நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க சார். அதுக்கான அடையாளம் தான் சார் உங்களோட பொண்ணு. இது மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் சார் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போயிடலாம் சார். நீ சொல்றது உண்மைதான் சின்ராசு. அவ மேல நான் உயிரை வச்சிருந்தேன். அவளை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமா? ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் யார வேணும்னாலும் விட்டுட்டு இருந்துடுவேன். ஆனா என் பொண்ணு இருக்கால, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சின்ராசு. சார் நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க சார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு சார். என்ன சின்ராசு? சார் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சார். பேசினா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் சார், எனக்கு தெரியும் சார். இல்ல சின்ராசு, இந்த ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ. அப்படியே வச்சுக்கோங்களேன் சார். சார் எனக்கு தெரியும் சார், பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை சார். சார் நான் இதை ஆணவத்தில் சொல்ல சார், அனுபவத்தில் சொல்கிறேன் சார். நிஜமாலுமே சொல்கிறேன் சார். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் சார். இல்ல சின்ராசு, உனக்கு புரியல. பிரச்சனை எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால நீ சொல்றது நடக்காத காரியம். அவ என்ன வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு ஜாலியா அவங்க அண்ணன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. அவ அண்ணனும் அண்ணியும் அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க. எந்த அண்ணனா இருந்தாலும் தன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே நினைப்பான். திவ்யா மேடமோட அண்ணன் எப்படின்னு தெரியலையே. அவர் ஏன் மேடமை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்காரு? ஏன் மம்மி டாடி என்னை கூட்டிட்டு போறது தான் தப்புன்னு சொல்றீங்க? அவர் போன்ல பேசினா என்ன? நான் டாடி கிட்ட போன்லயாவது பேசுறேனே, அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? இங்க பாரு, நீ உன் டாடி கிட்ட போன்ல பேசுறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ப்ளீஸ். நான் ஏன் பேசாம இருக்கணும்? என்னதான் உங்க பிரச்சனை மம்மி?